அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. கொஞ்சம் வெளிநாட்டு நாணயங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்களது பார்வைக்கு வைக்கிறேன். ஸ்ரீலங்கா நமது அண்டை நாடு. பெரிய காயின் ₹2 காயின் யூஎன்சி. இது வந்து ₹100 தான். 2013 உள்ளது. யூகே 1967 வெரி ரேர். இது 3 பென்ஸு. இப்போ இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் டிமானிட்டைசேஷன் பண்ணிட்டாங்க. ஓல்டு காயினு. இதெல்லாம் 50 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. ₹100 தான். காயின் தடிமனா குட் கண்டிஷனாக இருக்கும். இட்டாலி. இந்த நாணயத்தோட ரேட் வந்து $50. வெற்றிவின் மேன், ஒரு மனிதனுடைய பல நிலைகள். வெரி வெரி ரேரு. 2002, விலை €2000. €1 இட்டாலியில் உள்ளது. 2002 உள்ளதெல்லாம் இப்போ மாடிஃபிகேஷன் பண்ணி வேறு ஹீரோ விட்டுட்டாங்க. அதனால் இது ரேர் ஆகிடுது. இது முதல்ல வந்த 2002 வந்த நாணயம். இதுவும் அதுதான். இது வந்து ஒரு பேட்ரியாட் ஜான் கார்லோஸ் அப்படின்னு. இது ₹120 தான். இதிலே 2000, 3000, $5000, $30,000, $50,000க்குலாம் நாணயங்கள் இருக்குது. இந்த ஹீரோவிலேயே $1, $2, €1, €2 பயங்கரமான விலை போட்டிருக்காங்க. இது வந்து விலை கம்மியாக போட்டிருக்காங்க. ₹450 போட்டிருக்காங்க. நான் வந்து ₹120 தான் கொடுக்கேன். இது ஸ்பெயின் கிங் ஜான் கார்லோஸ். இதே ஆள் தான் அந்த நபரும். ஸ்பெயினில் இது இளமை தோற்றம், இது முதுமை தோற்றம். இது ரெண்டும் ஒரே ஆள் தான். இது ஓல்டு 1975 ஒரு நாணயத்தினோட ரேட் வந்து €145. €145 அதனுடைய விலை எவ்வளோ தெரியுமா? எவ்வளோன்னு சொல்ல முடியாது. $14,500. நான் போட்டிருக்கிறது €700. ஒரு ஹீரோ €100. 10 ஹீரோனால ₹1000 ஆச்சு. இது 100 ஹீரோனா $10,000. 45 ஹீரோனா $4,500. $14,500 இந்த நாணயத்தின் விலை. நான் வெறும் ₹700 போட்டிருக்கேன். ஓல்டு 5 பிஸ்தரிஸ். சுவிட்சர்லாந்தில் உள்ளது. வெரி ரேர் காயின், பெரிய காயின் 5 ஃப்ராங்க்ஸ். 1982 பெரிய தடிமனான பெரிய நாணயம். $2,364 இதோட ரேட்டு. நம்ம வந்து ₹1000 கொடுக்குறோம். ஒரே ஒரு காயின் தான். வெரி ரேர் காயின். ஹெல்வேத்தியா. ரஷ்யன் 5 ரூபிள். ஒரு $7.15 இருந்த நாணயத்தோட விலை. நம்ம கொடுக்குறது வெறும் €200 தான் கொடுக்கும். சண்டமார்தம் பறவை. இது டபுள் ஈகிள். பழைய ஓல்டு $1 யுஏஇ €200 பெரிய நாணயம். இது வந்து இப்போ உள்ள ரியல் வேறு. அது $45 தான் ஒரு ரியல். இது கப் மாடலு 1979 உள்ளது. இது சைனா 1 2007 உள்ளது. ₹100 தான். இதனுடைய ஆக்சுவல் ரேட்டு $204. நம்ம கொடுக்குறது ₹100. அது பின்னால் ஒரு ஃப்ளவர் போட்டிருக்கும். இதுவும் சைனா தான். இதில் வேறு ஃப்ளவர் போட்டிருக்கும். அது வேறு ஃப்ளவர், இது வேறு ஃப்ளவர். இந்த ஃப்ளவர் கலெக்ஷன் தனியாக பண்ணுவாங்க. இது ₹120 தான். சைனா அது 2002 உள்ளது. 23 வருஷம் ஆச்சு. ஃப்ளவர் கலெக்ஷன், அனிமல் கலெக்ஷன், மன்னர்கள் கலெக்ஷன், இது மாதிரி தலைவர்கள் கலெக்ஷன். தலைவர்கள் வேறு, மன்னர்கள் வேறு. இது மாதிரி நாணயங்கள் நிறைய இருக்குது. சிரியா 10 பவுண்டு 1997 உள்ளது. ₹160. கழுகு படம் போட்டது தான். 1997 ஓல்டு காயின். ஒரு 28 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. பிரேசில் 5 சென்டிவோஸ் 1994 ₹90 தான். இது ஒரு மன்னர், அந்த நாட்டு பேட்ரியட் ஃப்ரீடம். ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரோட உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. இது சைனா ₹100 தான். 2009 உள்ளது. இதில் இந்த ஒரு ஃப்ளவர் போட்டிருக்கா. இது ஒரு ஃப்ளவர். ஒவ்வொரு நாணயத்திலும் ஒவ்வொரு ஃப்ளவர் போட்டிருக்கும். சிங்கப்பூர் ஒரு ₹60 தான். 50 சென்ட் 2016 உள்ளது. 10 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. யூஎன்சி காயின். அதுக்கு அடுத்ததும் சிங்கப்பூர் தான். இதுவும் புது விதமான நாணயம் தான். வெறும் ₹50 தான். யூஎன்சி காயின் 20 சென்ட்டு. அதுக்கடுத்து போலந்து 2 ஸ்லோட்டி 1995 to 2000 of 21 ₹120 by metallic high inflation. 1995 ஜனவரி 1 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
போலந்து நாட்டினுடைய 2 ஸ்லோட்டி லோன் காயின். இதில் என்னென்னா முதல்ல 2ன்னு தான் போட்டிருக்கா, 2 போட்டிருக்கா. இது 2, இதுக்கு மேலே பெருசாக ஒரு 2 இருந்தால் ஒரு பெருசாக இருந்தால் வருதோ அதுவும் 2 தான், பெரிய மாடலில். இந்த பக்கமும் சிங்கிள் ஈகிள், அது டபுள் ஈகிள் இருந்துச்சு, அது சிங்கிள் ஈகிள். போல்ஸ்கா போலந்து நாட்டு நாணயம். இது எத்தியோப்பியா 75 ரூபீஸ் தான். சிங்கம் படம் போட்டிருக்கும். இந்த பக்கம் வந்து மான் படம் போட்டிருக்கும், மான். இது செர்பியா 5 தினாரு, வெறும் 100 ரூபா தான். இது அந்த நாட்டு முத்திரை. இது 2019 உள்ளது. இந்த பக்கம் வந்து ஒரு பெரிய பள்ளிவாசல், ஒரு பெரிய மாஸ்க். 5 தினாரா, வெறும் 100 ரூபா தான். சவுத் ஆஃப்ரிக்கா 2 ரேண்ட், வெறும் 100 ரூபா தான். மான் படம் போட்டது 2003 உள்ளது, மான் படம் போட்டது. இது எது உங்களுக்கு தேவையோ நீங்கள் அதை மட்டும் வாங்கினா போதும், எல்லாத்தையும் வாங்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நெதர்லாண்ட் பெரிய நாணயம் 2.5 கில்ட்ரன். இதோட ரேட் 250 ரூபா. 2.5 கில்ட்ரன் 1972 உள்ளது, பெரிய நாணயம். இது வந்து நெதர்லாந்தன். சிரியா 10 பவுண்ட் 1997, 160 ரூபா. 10 பவுண்ட். சவுதி அரேபியா 1 ரியாலு 2016 உள்ளது. கிங் அப்தல் அஜீஸ் அவருடைய புகைப்படம் இங்கே இருக்குது, அவருடைய ஃபோட்டோ உருவம் இங்கே பொறிச்சிருக்காங்க. இது அந்த நாட்டு மன்னர். வெறும் 100 ரூபா தான் போட்டிருக்கேன். UAE குளோபல் வில்லேஜ் துபாய், ஒரு திர்ஹாம் 150 ரூபா. இது வந்து கமாமினிட்டி காயின்ஸ். யூஏலேருந்து 1 போட்டிருக்கா, 1 யுனைடெட் அரப் எமிரேட்னு போட்டிருக்கா. இது வந்து ஒரு கமாமினிட்டி நாணயம், நினைவு நாணயங்கள். கென்யா 200 ரூபா, பெரிய நாணயம், பித்தளை நாணயம். பிக் காயின் 10 சென்ட் 1990 உள்ளது, 35 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. கென்யா நாட்டு அதிபர். இது ஒரு பெரிய நாணயம். UK 50 நியூ பென்ஸ் ஓல்டு, 45 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. ஓல்டு பிக் காயின் 1980 உள்ளது. குயின் எலிசபெத் II லார்ஜ் சைஸ்டு வெர்ஷன். இந்த நாணயத்தில் அப்படி எழுதியிருக்கிறதெல்லாம் ரேர் காயின். 200 ரூபா தான் போட்டிருக்கேன். பெரிய திக்கு காயின். எல்லாம் 6 முகம், 12 முகம், 8 முகம் இருக்கணும். இதுலேருந்து 3, 6, 7 முகம் இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7 முகமாக இருக்கும். இது 15 நியூ பென்ஸ் 2ஆம் எலிசபெத். ஒரு ஜெர்மனி 1000 ரூபீஸ் ரேர் காயின். அப்போல்லாம் சொன்னோன்னா ஒரு ஈரோ வெறும் 120 ரூபா தான். இது ஈகிள் போட்டது. அதில் வந்து ஒரு மன்னர் போட்டிருக்கு. 8600 ரூபா என்னோட ரேட்டு போட்டிருக்கேன். $100 போட்டிருக்கேன். நான் வெறும் 1000 ரூபாய்க்கு கொடுக்கேன். ரேர் காயின். ஓமன் 50 பைசா 80 ரூபா. பக்ரைன் 100 பில்ஸ் 100 ரூபா. காயின் ஃபுல்லாக நல்ல குட் கண்டிஷனாக இருக்கும். ஸ்ரீலங்கா 10 ரூபா நாணயம் வெறும் 35 ரூபா தான். இது எல்லாம் இந்த டப்பாவில் இருக்குது. இன்றைக்கி பதிவு போட்டது ஃபுல்லாக. சில நாணயங்கள் ஒரு நாணயம் தான் இருக்கும். அதை ஒரு ஆள் வாங்கிட்டாங்கன்னா அடுத்த ஆளுக்கு நான் கொடுக்க முடியாது. அதில் வேணுங்கிறவங்க அதற்கு உரிய தொகையை கொடுத்துட்டிங்கன்னா, நாங்கள் கவராக வச்சுருக்கோம் பாருங்கள். இங்கே ஒரு ஒவ்வொன்றிலையும் பேர் எழுதி ஒவ்வொரு கவர் போட்டு இது உள்ள நாணயமாக இருக்கும். ஒவ்வொன்றிலையும் பேர் எழுதி பேனட்டு எழுதியிருக்கேன். நான் பேனட்டு எல்லாத்துலேயும் பேர் எழுதியிருப்பேன். அது உள்ளே போட்டு ஓரமாக வச்சுருவேன். பணம் அனுப்புனால், இல்லைன்னா ஓகேன்னு சொல்லுவேன். வேறு யாரும் பணம் அனுப்புனாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருவேன். அதுபோல் நிறைய நண்பர்கள் வந்து இந்த நான் போடுறத வச்சுட்டு எனக்கு என்கிட்ட நிறைய ஃபாரின் காயின் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து 50 வருஷத்துக்கு முந்தி உள்ள நாணயங்கள் இருந்தால் எனக்கு அனுப்புங்க. குறைஞ்சது 50 வருஷத்துக்கு முந்தி இருக்கணும். மேக்ஸிமம் எனக்கு 2000க்கு முந்தி இருக்கணும். அதை விட குறைந்த அளவு நீங்கள் நாணயத்தை 2000க்கு முந்தி இருக்கணும். லேட்டஸ்ட்டாக உள்ள நாணயங்கள், விலை மதிப்பு இல்லாத நாணயங்கள், ஒரே நாணயத்தை 100, 200, 300ன்னு என்கிட்ட அனுப்புறது வேண்டாம். அது எனக்கும் பயன்படாது, உங்களுக்கும் நான் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது.
ஒரே நாணயம் ஒரு 50 எனக்கு ஒரு 4 வெரைட்டிஸ் அனுப்புனீங்கன்னா நான் அதை வச்சு என்ன செய்ய சொல்லுங்கள். நான் ஒரு நாணயம் தான் பதிவில் போடுவேன், இல்லை ஸ்டேட்டஸில் போடுவேன், வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவேன். அப்போ நிறைய பேர் வாங்கிட்டிங்கன்னா பரவாயில்ல. அப்போ அதிகபட்சம் ஒரு டெனாமினேஷனில், ஒரு டிசைனில், ஒரு மாடலில் ஒரு 10 நாணயங்கள் இருந்தாலும் நான் சமாளித்து கொண்டு வந்துடுவேன். நிறைய 50 ஒரு 5 மொத்தமே 5 வெரைட்டிஸு ஒரு 50 நாணயத்தை நான் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அது நார்மல் கேட்டகரி காயின். அதில் என்கிட்ட நிறைய நாணயங்கள் இருக்குது, புரியுதா? அதனால் நீங்கள் அப்படி நாணயங்கள் எனக்கு அனுப்புவதை தவிர்க்கவும். நான் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நான் உங்களுக்கும் என்னால் பதில் சொல்ல முடியலை, எனக்கும் ஒன்றும் ஓடலை. நான் அதை தொடரணும்னா 2 வருஷம் ஆகும், அப்படியே தான் வச்சுருப்பேன். ஏன்னா அது மாதிரி நாணயங்கள் என்கிட்ட நிறையா இருக்குது. ரேர் காயின்ஸு, ரேர் நாணயங்களும் அனுப்புங்க. மற்றது நீங்கள் எனக்கு அனுப்ப வேண்டாம், தயவு செய்து அனுப்ப வேண்டாம். ஒரு நண்பர் ஒரு நாணயத்தை கேட்குறாரு, ஓகேங்கிறேன். மறுநாள் அது இருக்குதான்னு கேட்குறாரு, இருக்குது அப்படிங்கிறேன். 3ஆவது நாள் நான் பணம் போடட்டுமா அப்படிங்கிறாரு, போடுங்க அப்படிங்கிறேன். 4ஆவது நாள் ஒரு 2 நாள் பொறுக்க முடியுமா அப்படிங்கிறாரு. சரி பொறுக்கிறேங்கிறேன். ஒரு 5-6 நாள் கழித்து அந்த நாணயத்தை இருக்கான்னு கேட்குறாரு. இது என்னென்னே எனக்கு தெரியல, ஒன்றும் ஓடலை. அந்த நாணயத்தினோட விலை வந்து ஒரு 75 ரூபா. அதுக்கு வந்து நான் 75 பதில் சொல்லியிருக்கேன். அந்த 75 ரூபா நாணயத்துக்கு 75 பதில் சொல்லியிருக்கேன். இன்னும் அவர் அந்த நாணயத்தை வாங்கலை, என்கிட்ட தான் இருக்குது. அப்போ இது வந்து சும்மா விளையாட்டுத்தனமாக பண்ணக்கூடாது. நான் இப்போ அவருடைய நம்பரை வாட்ஸ்அப்லேருந்து டெலீட் பண்ணிட்டேன், ஃபோனில் இருந்து பிளாக் பண்ணிட்டேன். இனி அவரோட எனக்கு தொடர்பு இருக்காது. அதுமாதிரி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நான் இப்போவுமே சொல்கிறது தான், மனிதாபிமான அடிப்படையில் எல்லாருமே என்னை மாதிரி தான் ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்துலேருந்து வந்தவங்க தான். அளவுக்கு அதிகமாக நீங்கள் என்கிட்ட வாங்காதீங்க. எனக்கு விற்கணும் அப்படிங்கிறத நான் உங்கள் மேலே திணிக்க மாட்டேன், நீங்கள் வாங்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்த மாட்டேன். உங்களது பொருளாதார சூழ்நிலையை மனதில் வைத்து கொண்டு நீங்கள் நாணயங்கள் சேகரிக்கணும். இதை நீங்கள் மனசில் கண்டிப்பாக வச்சுக்கணும். எனக்கு விற்பனையாக வேண்டும் என்பதற்காக பொய் புரட்டு பொருளெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லி வாங்க பிற்காலத்தில் உங்களுக்கு லட்சமாக வரும், கோடியாக வரும், வாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஆசை வார்த்தைகளை நான் தூண்ட மாட்டேன். அது போலி வேஷங்கள். இது வந்து ஒரு பொழுதுபோக்கு தான். இது வந்து ஒரு கற்பனைக்கும் எட்டாத ஒரு பொழுதுபோக்கு, அறிவு சார்ந்த ஒரு பொழுதுபோக்கு. இதை வந்து நீங்கள் ஒரு மனதார ஏற்றுக்கொண்டு இந்த பொழுதுபோக்கில் நீங்கள் கலந்துக்கிடலாம், தப்பு கிடையாது. நிறைய அறிவுபூர்வமான விஷயங்கள் கிடைக்கும். பிஸ்னஸ் மோட்டிவில் வந்து இதை நீங்கள் என்கிட்ட நிறைய வாங்கி பாதுகாத்து வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பின்னால் 10 வருஷம் கழிச்சு நீங்கள் அதிக மித்தமாக லட்சமாக கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் நினைக்காதீங்க. வாங்கி வைங்க, கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் கொடி மட்டும் விற்க வேண்டாம், உங்களை வாரிசுகளுக்கு அதை பயன்படுத்துங்க. அப்படியே விற்றாலும் நீங்கள் இதிலிருந்து ஒரு 50 ரூபா 100 ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக கிடைக்கத்தான் செய்யும். நான் விற்பனை செய்வது வந்து பழங்கால நாணயங்கள், தங்கம், வைரம், வெள்ளி, வைடூரியம், மரகதம்லாம் நான் விற்கலை. ஏன்னா இதை வாங்கி வச்சுட்டு நீங்கள் ஒரு 10 வருஷம் கழித்து பல லட்சம் பல கோடிக்கு ஏலம் போகும்னா நீங்கள் நினச்சி ஆசைப்பட்டு வாங்கக்கூடாது. சில ரேர் பொருட்கள் 500 1000 கூட குறைய இருக்கத்தான் செய்யும், அது நீங்கள் வாங்கித்தாகணும். அதில் அப்படிப்பட்ட பொருட்களை நீங்கள் நிறையா வாங்காதீங்க, கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் கலெக்ஷனுக்கு மட்டும் வாங்குங்க. வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். இது ஃபுல்லாக இப்போ ஃபாரின் காயின், உங்களுக்கு இது எல்லாம் நீங்கள் வாங்க வேண்டாம். இருக்கிற போல் எவ்வளோ சார் அப்படின்னு சொல்லி வாங்கி நீங்கள் வைக்காதீங்க. இதில் என்ன உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கோங்க. இதே நாணயங்கள் உங்களிடம் ஏதேனும் ஒன்று இருந்தால் இதிலேருந்து நீங்கள் ஒன்று வாங்க வேண்டாம். இருக்கிற நாணயத்தை மீண்டும் வாங்க வேண்டாம். இல்லாத நாணயங்கள் இருந்துச்சுன்னா இதில் 1-2 வாங்கி உங்களோட கலெக்ஷன் வச்சுக்கோங்க. நம்ம வந்து இதை லட்சமாக விற்கணும், எல்லாத்துட்டையும் தள்ளி விடணும், எப்படியாவது ஏமாற்றிடணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் கிடையாது. இது நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். இது ஒரு சூதாட்டம் மாதிரி, இது ஒரு போதை, உங்களை இழுத்துக்கிட்டே போயிடும். அதனால் நிறைய பணம் செலவழிக்காமல் உங்களின் ஆற்றலுக்கு தகுந்தவாறு, உங்களது பொருளாதாரத்துக்கு தகுந்தவாறு இந்த நாணயங்களை சேகரிங்க. உங்களுக்கு என்ன நாணயம் வேணுமோ கேளுங்க, நான் தாரேன். என்கிட்ட இல்லாததை வரவழைச்சி தாரேன். நாணயங்கள் சம்மந்தமாக போலியாக ஒரிஜினலாக இது வாங்கலாமா, இது வாங்கக்கூடாதா, இது என்ன விலை போகும், இது என்ன விலை போகாது அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் பதில் தருவதற்கு தயாராக இருக்கேன். எல்லாமே உங்களுக்கு வந்து மனம் திறந்து நியாயமான முறையில் நம்ம கலந்து உரையாடிக்கிடுவோம். வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.